உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதா இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகலத்தா. இப்போ உன் அத்தை உன் தீர்த்த விழாவுக்கு வரும்ல, அப்போ மூஞ்சிக்கு நேரா வச்சு கேளு. அன்னைக்கு உண்மையை சொல்றாங்களான்னு பாப்போம். சரிதா, இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ட்டு ஆதிகிட்ட சொல்லிடாதத்தா. அப்புறம் அவன் என்ன ஏதாவது பண்ணிவிடுவாமா? அப்புறம் தமிழுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏதாவது ஒன்றுனா உடனே கூப்பிட்டு அப்பாவை நான் வந்து பார்க்குறேன். நம்ம குழந்தைய கடத்த சொன்னது யார் ஆதி? அதை மட்டும் இப்போதைக்கு கேட்காதீங்க. அவங்க யாருன்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? இப்போ வேண்டான்னு தான் பாரதி சொல்றேன். ஆனா எங்க அம்மா இங்க வந்ததும் அவங்கள வச்சு உங்களுக்கு யாரு என்னன்றத சொல்றேன். எங்க அம்மா இங்க வர்ற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். முதல்ல எங்க அம்மா வரட்டும் பாரதி. ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு யாருக்கடி அப்படி ஒரு கல் நெஞ்சம் இருக்கும்? அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நானும் சும்மா விட மாட்டேன் தெரியுமா? ஏய் பாத்துடி, கடத்தினது யாருன்னு ஆதிக்கு தெரியும்டி. ஏய் என்ன சொன்ன? ஆதிக்கு தெரியுமா? தெரிஞ்சும் அவர் ஒண்ணு பண்ணாம தான் இருக்காரு. இதுல எங்க போய் நீயும் நானும் ஏதாவது பண்றதுக்கு? ஏய் என்னடி சொல்ற? எனக்கு புரியல. தமிழ கடத்தினது யாருன்னு ஆதிக்கு நிஜமாவே தெரியுமா? தெரியும், அவர் தெரியும் தான் சொன்னாரு. யாருன்னு எதனா கேட்டியா? யாருன்னு சொன்னாரா? யாருன்னு சொல்ல மாட்டாராம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தெரியல, நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாரு. அண்டாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆதி. பாரதி மெடிசன்ஸ்லாம் இருக்கு, வச்சிருங்க. ஆதி, தமிழ கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் 24 மணி நேரம் உன் மேல பைத்தியமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய் நீ எங்களை பார்த்து ஒன்னும் கண்ணெல்லாம் வச்சிட்டு இருக்காத. அவரு பண்றத பார்த்தா எல்லாரும் கண்ணுதான் வைப்பாங்க. இப்படி ஒரு புருஷனை பார்த்தா எந்த பொம்பளைக்கு தான் பொறாமையா இருக்காது? என்ன நீயும் பாட்டி கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? சரி விடுறி, என் பேர உன் மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி நீயும் அவன் மேல பைத்தியமா இருந்துட்டு போ. லட்சுமி, உனக்கு பேர வேணுமா இல்ல பேத்தி வேணுமா? எனக்கு பேரன்தான் வேணும். இந்த அழகர் பையன் பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என் அம்மா ஆசையும் நடக்கும், என் புருஷனோட ஆசையும் நடக்கும். அது எப்படி நடக்கும்? ரெட்ட புள்ள பிறந்தா நடக்காதா என்ன? அது சரி, நீ அழகரே முழுங்குற ஆளு தானே? அத்தை இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ரெட்ட பிள்ளை பெத்துக்கு போறவளுக்கு வெக்கத்தை பாரு. அத்தை லட்சுமி வாங்க, மாப்பிள்ளை வரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி போயிட்டு வந்துடுவா வாங்க. ஏய், என் மூஞ்சில என்னடி எழுதி ஒட்டிருக்கு? ஒழுங்கா புக்க பார்த்து படி. தலைவலியா? ஏய் என்னடி? ஒண்ணும் இல்ல.
கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே ஏன் வேகல? அடுப்பு எரியல, நான் வேகல. அடுப்பே அடுப்பே ஏன் எரியல? மழை பெஞ்சதுனால நான் எரியல. மழையே மழையே ஏன் பெஞ்ச? புல்லு வளர நான் பெஞ்சேன். புல்லே புல்லே ஏன் வளர்ந்த? மாடு திங்கத்தான் நான் வளர்ந்தேன். தமிழ், இந்த காஃபி எடுத்துக்க சொல்லுமா. இந்த அக்கறைலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லு. அக்கறை ஒன்றும் உங்கள் அம்மா மேலே இல்லை, உங்கள் தம்பி மேலேன்னு சொல்லுங்க தமிழ். அதானே பார்த்தேன். இப்பெல்லாம் சிலருக்கு எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு தானே இருக்கு. சாப்பிடாம இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கும் நல்லதில்ல, உங்கள் தம்பிக்கும் நல்லதில்லை. சொல்லுங்க. நான் நல்லா இருந்தாதான் தம்பி நல்லபடியா பிறப்பான்னு சொல்லு தமிழ். அதே தான் நானும் சொல்கிறேன். தம்பிக்காகவாது சாப்பிடணும்ல. அப்ப என்னை விட தம்பி தான் முக்கியமானு கேளு தமிழ். எனக்கும் உங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மாவுக்கு தான் உங்கள் தம்பி ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. புத்திசாலித்தனமா பேசினா எல்லாம் சரியாயிடாதுன்னு சொல்லு. முட்டாள்தனமா சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லுங்க தமிழ். தமிழ், இப்ப நான் யார்கிட்டயும் காஃபி கேட்கல. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லு. தமிழ், நான் ஒன்று இவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரல, உங்கள் தம்பிக்கு தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. அப்ப அந்த காஃபியை உன் தம்பிக்கிட்டே கொடுக்க சொல்லு. ஹாய் கண்ணா, என்ன பண்றீங்க? பசிக்குதாடா? காஃபி குடிக்கிறீங்களா? என்ன கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. சொன்னா கேளுங்க. அப்படியே ஊத்திடுவா? ஆதி, சும்மா இருங்க ஆதி, போதும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. சீ. ஆதி, சரி, காஃபி. நீங்க ஏன் ஆதி ஆண்டாள் கிட்ட அப்படி பேசுனீங்க? அவ எவ்வளவு ஹர்ட் ஆயிட்டா தெரியுமா? அவங்கள நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு அப்படி பேசல. அவங்க புரிஞ்சுக்காம பேசினதுனால என்ன அறியாம எனக்கு கோவம் வந்துருச்சு. பாரதி, மற்றபடி நான் வேணும்னே எதுவும் பண்ணல. கோவம் நல்லதில்ல ஆதி. கோவத்தால நிறைய இழந்து நான் சொல்றேன், அது நல்லதே இல்ல. உலகத்துல மோசமான நோய் கேன்சர்லாம் இல்ல, கோவம்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.